வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாட்டை நெருங்கியுள்ள நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். சென்னையை பொறுத்தளவுக்கு மழை நிலவரம் எப்படி இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில் பரவலாக நேற்று இரவு முதலே மழை பொழிவு இருந்தாலும் கூட தென் சென்னை பகுதியில் மழையின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கின்றது. சென்னைக்கான சராசரி மழைப்பொழிவாக 3 சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழைப்பொழிவு பதிவாகி இருக்கக்கூடிய சூழலிலும் ஆலந்தூர், அம்பத்தூர், அதே போன்று புறநகர் பகுதிகள் அனைத்திலுமே மழைப்பொழிவு சற்று அதிகம் இருக்கின்றது. தென் சென்னை பகுதிக்கு உட்பட்ட ஆலந்தூர், அடையாறு, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழைப்பொழிவு பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அம்பத்தூர், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைப்பொழிவு சற்று அதிகமாக இருக்கின்றது. மற்ற இடங்களை காட்டிலும் தென் சென்னை பகுதியில் மழைப்பொழிவு அதிகம் இருந்ததன் காரணமாக, அதிலும் குறிப்பாக இன்று காலை சற்று மிதமான அளவு மழை ஒரு அரை மணி நேரம் வரை தொடர்ந்து பெய்த சூழ்நிலையில் தென் சென்னை பகுதியில் சாலை ஓரங்களில், தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கரணை, வேளச்சேரி, OMR என்று சொல்லப்படக்கூடிய ராஜீவ்காந்தி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கமான போக்குவரத்து நெரிசலோடு மழை நீர் தேங்கியிருப்பதன் காரணமாக சற்று போக்குவரத்து நெரிசல் காலை வேளையில் கூடுதலாக அதிகரித்து காணப்பட்டது. என்றாலும் மழையின் தாக்கம் தற்பொழுது சென்னையில் குறைந்திருக்கின்றது. அதே நேரம் தொடர்ந்து நண்பகலுக்கு பிறகு மழை மீண்டும் வேகம் எடுக்கக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்தடுத்து வலிமை பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலிமை பெறக்கூடும் என்ற தகவலை எல்லாம் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வட தமிழக கடற்கரையை நோக்கி வரக்கூடிய சூழ்நிலையில் மழைப்பொழிவு சென்னைக்கு அதிகரிக்கக்கூடும். சென்னை மட்டுமல்லாமல் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கும் மழையின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 18ஆம் தேதி வரை கனமழை பொழிவு இருக்கும் என்ற தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். சென்னையில் தொடங்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு வட தமிழக கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மட்டுமின்றி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வரையும் மழைப்பொழிவு இருக்கும் என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்திருக்கின்றது. 18ஆம் தேதி வரை மழைப்பொழிவு அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இந்த வட தமிழக கடலோர மாவட்டங்களும், அதே போன்று தென் தமிழக கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கும். அதிலும் குறிப்பாக கனமழை வரை பெய்வதற்கான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே சென்னையில் தற்பொழுது மழைப்பொழிவு குறைந்திருந்தாலும் கூட இன்று நண்பகலுக்கு பிறகு மழையின் தாக்கம் அதிகரித்தால் உடனுக்குடன் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்டவற்றில் கிட்டத்தட்ட 120க்கும் கூடுதலான நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடியோர் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அவர்களை நிவாரண மையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மருத்துவத்துறை சார்பாக நிவாரண மையங்களில் தங்க வைக்கக்கூடியவர்களுக்கு உடனுக்குடன் மருத்துவ உதவிகள் வழங்குவதற்கு, மழைக்கால தொற்று வியாதிகள் ஏற்படாத வண்ணம், இந்த சேற்றுப்புண் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படாத வகையில் அதற்கான தடுப்பு மருந்துகளை விநியோகிக்கக்கூடிய பணிகளை தொடங்க இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாக சென்னையில் வடகிழக்கு பருவமழையின் தொடக்க நாட்களிலேயே மிகப்பெரிய அளவில் மழைப்பொழிவு பதிவாகி இருந்தது. அப்பொழுதே சென்னையின் பல்வேறு இடங்களில், அதிலும் வேளச்சேரி உள்ளிட்ட மழைநீர் அதிகம் தேங்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மழைக்கால நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டன. மக்களுக்கு தேவையான மருந்துகள் இலவசமாக மருத்துவத்துறை சார்பில் வழங்கப்பட்டன. மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கான மருந்துகள். அதே போன்று தற்பொழுதும் மழையின் தாக்கம் தீவிரமாக அதிகரித்தால் மருத்துவத்துறை சார்பில் மழைக்கால மருத்துவ முகாம்கள் ஆங்காங்கு அமைக்கப்படும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். மழையின் தாக்கம் தற்பொழுது குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில இடங்களில் மட்டும் சாலை ஓரங்களில் மழை வெள்ள நீர் தேங்கி நிற்கின்றது. அதே நேரம் கண்காணிப்பு பொறியாளர்கள் மூலமாக ஒவ்வொரு மண்டல வாரியாகவும் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மழை மானிகள் மூலமாக அவ்வப்பொழுது மழை பதிவாகக்கூடிய அந்த தகவலும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருப்பதன் காரணமாக சென்னையில் அந்த கனமழைக்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சென்னைக்கு மட்டுமல்லாமல் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த மழைக்கான முன்னேற்பாட்டு பணிகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை 329 நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 120 உணவு தயாரிக்கும் மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன.
22,000 மாநகராட்சி பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். மழை பொழிவு அதிகம் ஏற்பட்டால் உடனடியாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதற்காக. சென்னையை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவு முதல் மழை பதிவாகி வரக்கூடிய சூழ்நிலையில் 3.6 சென்டிமீட்டர் என்ற அளவில் சராசரியாக மழைப்பொழிவு பதிவாகி இருக்கின்றது. அதே நேரம் தென் சென்னையை பொறுத்தவரை சராசரியாக 5.5 சென்டிமீட்டர் என்ற அளவில் மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதையும் துணை முதலமைச்சர் ஆய்வுக்கு பிறகு இன்று சென்னை ரிப்பன் மாளிகையில் தெரிவித்திருந்தார். ஏனென்றால் ஆலந்தூர், அடையாறு, பெருங்குடி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் மழையின் தாக்கம் நேற்று நள்ளிரவு முதல் இன்று அதிகாலை வரை சற்று அதிகமாக இருந்தது. எனவே சென்னையில் ஒட்டுமொத்தமாக 3.6 சென்டிமீட்டர் என்ற சராசரியில் மழைப்பொழிவு பதிவாகி இருந்தாலும் கூட தென் சென்னை பகுதியில் 5.5 சென்டிமீட்டர் என்ற அளவுக்கு மழைப்பொழிவு சராசரியாக இருந்திருக்கின்றது. அதிலும் பெருங்குடி பகுதியில் 7.35 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அடையாறு, ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் பகுதிகளில் இன்று அதிகாலை 7 மணிக்கு முன்பாக ஒரு பெரிய அளவிலான மழைப்பொழிவு இருந்தது. எனவே மற்ற பகுதிகளை காட்டிலும், வடசென்னை உள்ளிட்ட இடங்களை காட்டிலும் தென் சென்னை பகுதியில் மழையின் தாக்கம் அதிகமாக இருந்திருக்கின்றது. அதே போன்று சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு பதிவாகி இருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மழையின் தாக்கம் பெரிய அளவில் இதுவரை பதிவாகவில்லை. 0.6 சென்டிமீட்டர் என்ற சராசரி அளவிலேயே திருவள்ளூர் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு இருந்திருக்கின்றது. அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மழைப்பொழிவு பெரிய அளவில் பதிவாகவில்லை. 0.5 சென்டிமீட்டர் என்ற சராசரியிலேயே உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.